அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வனத்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் வனக்கோட்டம் சார்பாகவும் வனவிலங்கு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாகவும் அருள்மிகு சொரிமுத்தையனார் திருக்கோயில் ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். இதுபோன்று வனத்துறையால் அனுமதிக்கப்படாத இடங்களில் அத்துமீறி நுழைவதை தவிர்க்கவும். ஏன்னா அது நமக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதாவது இது வனப்பகுதி. இங்கே இது இவ்வளோ அதிவேகமாக காரோ பைக்கோ ஓட்டாதீங்க. ஏன்னா இது வனப்பகுதிங்கிறதால இது மனிதர்களுக்கானது அல்ல. இது காட்டு உயிர்களுக்கு உள்ள வீடு இது. ஸோ இதில் அதிவேகமாக போனால் சின்ன சின்ன உயிர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாதிக்கப்படும். ஒரு பாம்பு அடிபட்டாலோ, மயில் அடிபட்டாலோ, ஒரு சின்ன சிறுத்தை அடிபட்டாலோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காடோட நிலைமையை பாதிக்கும். அது வனப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இது மாதிரி வனப்பகுதிக்குள்ளே பிளாஸ்டிக் கழிவுகளை போடுறது தவிர்க்கணும். ஏன்னா நம்ம கொண்டு வர பொருள்களில் பார்த்திங்கன்னா உப்புச்சுவை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வனவிலங்குகள் சாப்பிட்டதுன்னா அப்படியே இப்போ பிளாஸ்டிக்கோடு அப்படி சாப்பிட்டா செமிக்காது. செமிக்காமல் பார்த்திங்கன்னா 2-3 நாள் தான் உயிர் வாழ முடியும். அதனால் செமிக்காமல் அது உயிர் போகும் அபாயம் நிறையவே இருக்குது. அதனால் வனப்பகுதிக்கு வரும் பொதுமக்கள் முடிந்தளவு பிளாஸ்டிக்கை கொண்டு வரது தவிருங்கள். நன்றி. திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இதே மாதிரி வனத்தில் தீ மூட்டுறது பார்த்து கையாளணும். ஏன்னா வனப்பகுதியில் தீ மூட்டுறது வனத்தை கொஞ்சம் நம்மளோட கவனக்குறைவால் கொஞ்சம் எதாவது வனமே தீ பிடிக்கிறதுக்கு ஏதுவாக மாறிடும். வனம் தீ பிடிச்சதுன்னா அரிய விலங்குகள், அரிய தாவர வகைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாமே அழியக்கூடிய அபாயம் ஆயிரும். அதனால் வனத்தில் தீ மூட்டுற நம்மளோட மக்கள் வன தீயை பார்த்து கையாளுங்க. முடிந்த வரைக்கும் தீ மூட்டுவது நிறுத்துறதுக்கு ஒரு இது பண்ணுங்க. அப்படி தீ மூட்டிட்டிங்கன்னா அணைச்சிருங்க. உடனே பாதுகாப்பு காரணம் கருதி அணைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நன்றி. இந்த பாருங்கள், காடுகளில் இதே மாதிரி மது பாட்டில்களை போடுறது தவிருங்க. ஏன்னா அது உடஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா யானை பெரிய மிருகங்கள் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா மிதிச்சிட்டுனா யானையோட பாதம் பார்த்திங்கன்னா பஞ்சு போன்ற மிருதுவானது. மிதித்து பாட்டில் ஏறும்போது அதனால் 2 நாள் கூட நடக்க முடியாது. 2 நாள் நடக்கும்போது பாட்டில் உள்ளே போய்கிட்டே இருக்கும். 3ஆவது நாள் சீல் வச்சு நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பேருயிர் பார்த்திங்கன்னா இறந்துடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலை முடிந்த அளவு இல்லை தவிருங்கள். அவ்வளோதான். காட்டில் பாட்டிலில் போடுறது தவிர்த்துருங்க. அதே மாதிரி மது காட்டுக்குள்ளே வனத்துக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மது அருந்த வேண்டாம். வனத்துறை தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க.
மது வந்து அருந்தக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி வந்து சில பொதுமக்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து மது பாட்டில் உள்ளே கொண்டு வந்து இதை மாதிரி போடுறதால காட்டு உயிர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அதில் முடிந்தளவு தவிர்த்திருங்கள். நன்றி. இந்த வனப்பகுதி பார்த்திங்கன்னா வந்து நிறைய வனவிலங்குகள் சாலையை கடக்கக்கூடிய பகுதி. அதனால் வந்து திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் வாகனங்களை வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு உள்ளாக வந்து இயக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வனத்துறைக்கு ஒத்துழைப்பு தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தங்களோட பாதுகாப்பையும் நம்ம கூட வந்திருக்கிற குழந்தைகள் முதியவர்களோட பாதுகாப்பு இது அனைத்தையும் வந்து கவனத்தில் கொண்டு நீர்நிலைகள் பக்கத்தில் போகிறது, அப்புறம் வந்து தேவையில்லாத இடங்களில் குளிக்கிறது, அப்புறம் வனத்துறையை வந்து அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அதுபோக நம்ம கையில் கொண்டு வர நெகிழி பைகள் இதெல்லாம் வந்து நம்ம திரும்ப கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரியாமல் நம்ம கொண்டு வர பட்சத்தில் வந்து அதை திரும்ப நம்ம கீழே கொண்டு போகிறது இந்த வனத்துக்கு வந்து நம்ம செய்கிற பெரிய ஒரு சேவை, இயற்கைக்கு செய்கிற பெரிய சேவை. அதுக்கப்புறம் நம்ம மது பாட்டில்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சோதனை சாவடியிலே கண்டிப்பாக தடுத்துருவாங்க. அதையும் தாண்டி நம்ம கையில் வந்து கொண்டு வரது நம்மளும் தவிர்த்துக்கிறது நமக்கு நல்லது. நீர்நிலைகளில் வந்து குழந்தைகள் குளிக்கும் போதும் நம்ம குளிக்கும் போதும் வந்து பாதுகாப்பான இடங்கள் வனத்துறை வந்து இந்த இடங்களில் குளிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு மற்ற இடங்களில் குளிக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நமக்கும் நம்மளோட குழந்தைகள் நம்ம கூட வந்திருக்கிறவங்களுக்கு நல்லது. உணவு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கொண்டு வர உணவை வந்து வனப்பகுதிகள்லையோ நீர்நிலைகள்லையோ கொட்டுறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா அது வந்து மக்கி வர்றதுக்கு வந்து நாட்கள் வந்து எடுக்கும். அதை கொட்டுறதை தவிர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு சரியான அளவு உணவை கொண்டு வந்து சரியான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம கொண்டு வர துணிகள் மற்ற விஷயங்களை வந்து ஆற்றுலையோ இல்லை கோயில் சுற்றுப்புறங்கள் வனப்பகுதிகளுக்குள்ளே போடுறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இயற்கைக்கும் நம்ம தெய்வத்துக்கும் செய்கிற பெரிய ஒரு சேவையாக வந்து அது இருக்கும். இது போக வந்து நம்ம காட்டு தீ பரவாமல் தடுக்கிறதுக்காக நம்ம சமையல் பண்ணுற இடங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக நம்ம அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து குடிசைகள் கீற்று இதெல்லாம் போட்டிருப்போம். இந்த விஷயங்களில் வந்து தீப்பற்றாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை அனைத்தையுமே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம கூட வந்துருக்கவங்களுக்கு இந்த திருவிழாவை பார்க்க வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்ததில் வந்து வனவிலங்குகளுக்கு வந்து உணவு கொடுக்குறத வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்த்துடணும். ஏன்னா வந்து அதனால் நமக்கும் ஆபத்து இருக்குது, அந்த வனவிலங்குகளுக்கும் ஆபத்து இருக்குது. வனவிலங்குகள் வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவை சாப்பிட்டு பழகின உயிரினங்கள். நம்ம எடுத்துக்கிற உணவில் வந்து தேவையில்லாத ரசாயனங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம வனவிலங்குகளுக்கு கொடுத்து அதுகளோட உடல்நிலையும் வந்து கெடுக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நம்மளோட நோக்கம் வந்து திருவிழாவுக்கு வாரோம், நம்ம கோயிலில் வந்து இறைவனை வழிபடுறோம், 2 நாட்கள் இல்லை 3 நாட்கள் நம்ம இங்கே தங்கியிருந்து நம்மளோட பாதுகாப்பு, வனவிலங்குகளோட பாதுகாப்பு, வனத்தோட பாதுகாப்பு இது அனைத்தையுமே வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிறப்பாக வந்து நம்ம திருப்தியாக வந்து இறைவனை வழிபட்டுட்டு வனத்துறைக்கும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம கிளம்புனோம்னா எல்லாருக்குமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்.